Hey guys, welcome back to Square Studio. எஸ் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டுருக்கோம். ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் கண்டென்ட் நிறைய போட ஆரம்பிச்சோம். சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் அஃபிஷியலாக 50 வீடியோஸ் ரீச் பண்ணிட்டோம். 50 வீடியோஸ் ரீச் பண்ணி கீப் சப்போர்ட்டிங். ஏன்னா நிறைய பேர் லைக் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய சேனல்லாம் இல்லை, பட் ஆனால் வி காட் கீப் இம்ப்ரூவ் அண்ட் டெவலப்பிங். அண்ட் ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்த் என்னட்டு T20 வேர்ல்ட் கப் மந்த். ஸோ த ஹைப் இஸ் ஆன் ஹை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவ்வளோ ஹைப்ல பின்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐசிசி ஈவெண்ட் நடந்தா எங்க ஹைப். பட் ஆனால் இந்தியாவில் நடக்கிற வேர்ல்ட் கப் எப்பயுமே ஒரு மாதிரி செலிப்ரேஷன் தான் என்ன சொன்னாலும். ஸோ நம்ம T20 வேர்ல்ட் கப் அரௌண்ட் த வேர்ல்டு என்ன நடக்குன்னு பார்த்துருக்கோம். ரீசெண்டாக இந்தியன் சீரிஸ் நியூசிலாண்டோட வின் பண்ணாங்க. சொல்ல வேணாம், செம்ம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. டிமாலிஷ் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டே, லிட்டரலாக த்ராஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பெருசாக டச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் சாம்சன் அவரோட பொசிஷன் என்னாச்சு எல்லாருக்கும் தெரியும். பெருசாக டச் பண்ண வேணாம். பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அந்த சீரிஸ் பற்றி பேசி ஆகும். நம்ம அதை பற்றி ஷார்ட்ஸும் போட்டுருந்தோம். என்னதான் நீங்க சொல்லலாம் ஆக்டிங் அது இதுன்னு சொல்லலாம், பட் ஆனால் சம்திங் அவங்க மிஸ் பண்ணுறாங்க பேட்டிங்ல. ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க, சுத்தம் புரியல. அதுவும் ஆல் அவுட் மேட்ச் ஆடுறாங்க. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா நான் பார்த்தது இல்லை. அதுவும் பட் ஆனால் நான் சொல்லி அவங்க ஆஸ்திரேலியாவோட டீம் கிரிக்கெட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட் அவங்களோட வீக்கர் ஃபார்மேட் தான் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட் தான், லாங்கர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் தி கேம்ஸில் தான் வந்து அவங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்படி பார்த்தா அவங்க எத்தனையோ T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க ஒன்று தானே வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று தான் வின் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. ஆனால் அவங்க அந்த ஃபார்மேட்டில் ஒரு மாதிரி வீக்கராக தான் இருக்காங்க. ஹெட் டு ஹெட்டும் பார்த்தோன்னா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து கூட அவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி டாமினேட்டிங்லாம் கிடையாது. ஒரு மாதிரி நெட் டு நெட் தான் போயிட்டு இருக்கு. வீக்கர் சொல்றதை தாண்டி அந்த அவங்களோட பிரைமரி பிளேயர்ஸ் யாருமே T20 ஒரு சீரியஸ் ஃபார்மேட்டாகவே பார்க்கறது இல்லை. பார்க்கறதுல நீங்க யோசிச்சு நாங்கள் அதை பற்றி பேசியிருந்தோம். கமெண்ட்ஸ் ஹேசல்வுட், ஸ்டார்க், அப்புறம் ஸ்டார்க் அப்படியே ரிட்டையர்டு. அவங்க எப்பயுமே இந்த செகண்ட் ஸ்டிங் சைடு ஒரு ட்வென் டாஷஸ், அப்புறம் எப்படியும் அந்த தன்வீர் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர், அந்த மாதிரி ஒரு செகண்ட் டியர் பிளேயர்ஸ் தான் சென்ட் பண்ணுவாங்க. சாம்பியன் ட்ராஃபிலே பார்த்துருக்கோம். தன்வீர் சங்காலாம் ஸ்பின்னர் நம்பி அமைச்சார். அவர் நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் ஜாம்பா கூட கம்பேர் பண்ணும்போது நேத்தன்யா மாதிரி கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி அவர் பொட்டன்ஷியல் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்னு வர்றப்போ உங்களோட பெஸ்ட் டீமோட தான் நீங்கள் வரணும். நீங்கள் பைலாட்ரல் சீரிஸ் ஆடுறீங்கன்னா அப்போ நீங்கள் பிபிஎல் பிளேயர்ஸ், உங்களோட செகண்டரி பிளேயர்ஸ், இவங்களை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பேக்கப்ஸ் கிரியேட் பண்ணலாமே தவிர, பட் ஐசிசி டோர்னமெண்ட்னு வர்றப்போ உங்களோட பெஸ்ட் பாசிபிள் டீம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் வின் பண்ணணும்னா. இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா அந்த அவங்களோட டொமஸ்டிக் கிரிக்கெட், இந்த ஷெஃபீல்ட் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் சில பிக் மேட்சஸ்ல அது பெருசாக ஆகலை. அண்ட் மற்ற சீரீஸ்லாம் நம்ம போயிருந்தோம். இப்போ இந்த இங்கிலாந்து சீரீஸ் ரீசெண்டாக போயிட்டு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஓடி சீரீஸ்லாம் டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. T20 இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு, அது பெருசாக பண்ணல. ஏன்னா இன்னைக்கு சமீரா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அண்ட் பத்திரானா அவரும் அவரோட கொஞ்சம் வந்திருக்காரு. நாட் 100%, பட் வந்திருக்காரு. 145 ஈஸியாக கிளாக் பண்ணுறாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறார். பட் ஸ்ரீலங்கா அவரை யூஸ் பண்ணுற விதம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க, பவர் பிளேலே 2 ஓவர் கொடுத்துட்றாங்க. பவர் பிளேல அவருக்கு ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் இருக்குது. சிஎஸ்கே வந்து அவர் ஃபுல்லாக அந்த டெத் ஓவர்ஸ், அப்புறம் அந்த ஆஃப்டர் 10th ஓவர் அப்படி தான் கொண்டு வருவாங்க. அவர் ஒரு பியோர் டெத் பவுலராக பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்து அவர் பவர் பிளேல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மாதிரியும் சொல்லிட்டு போயிடலாம். இந்த விக்கெட்ல இந்த டியூ, இந்த மேட்சப்ஸ் இதுவுமே நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் என்னன்னா இந்த வீடியோவில் நாங்கள் கொஞ்சம் டீப்பாக ஒரு ஸ்டேடியம் பற்றி, ஒரு கிரவுண்ட் பற்றி, கண்டிஷன்ஸ் பற்றி கொஞ்சம் அனாலிசிஸ் கொஞ்சம் டீப்பாக உள்ள போயிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கண்டினியூவாக பாருங்க. இப்போ நம்ம சேப்பாக்கம் ஃபர்ஸ்ட் சேப்பாக்கம் ஸ்கொயர் விக்கெட் ரொம்ப ரொம்ப டைமென்ஷன் இருக்கும். 68 மீட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட்ல கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அதிகம் 80 மீட்டர்ஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வெயின் பிரவோ அண்ட் MS தோனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல நிறைய அடிப்பாங்க. ஆனால் இந்த செகண்ட் இயர் அந்த மாதிரிலாம் போய் சிக்ஸஸ் விடும். ரீசன் என்னன்னா அது பெரிய போல். அண்ட் பிச்சோட பிஹேவியர் என்னன்னா ஸ்லோ ஸ்பின் அசிஸ்டிங் அப்படிலாம் நான் சொல்ல வரும்ல. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க டஃபர் ஆயிருக்கு பிச்சு. கொஞ்சம் அந்த பிச் சவுண்ட் சொல்லுவாங்க டோட்டல் டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ பேட்டிங் ஃபேவரிங் விக்கெட். லாஸ்ட் டைம் நீங்க KKR மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னாலே தெரியும், அஸ்வின் போட்டு சுத்தமாக டேர்னே இருக்காது பவர் பிளேல போகும். ஆக்சுவலாக சின்ஸ் 2023 வந்து சேப்பாக் வந்து அந்த 2019 ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் மாதிரி இல்லை. சிஎஸ்கே அந்த ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. அது அந்த பிச் அசஸ்மெண்ட்ன்றது அது தனி ஸ்கில், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் ஆனால் அந்த வேர்ல்ட் கப் 2023 நடக்கும்போது நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். கடைசியாக சேப்பாக்கோட ட்ரெடிஷனல் விக்கெட் அதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாக்ட் 2024 அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்பின் அசிஸ்டன்ஸ் கம்மியாச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் T20 டோட்டல் ஆனால் 182 இந்தியா அடிச்சிருக்காங்க, லோவஸ்ட் 165. ஸோ ஷுவரா இந்த தடவை 200 வந்துடும். எந்த வாய்ப்பு அதிகம் ரொம்ப. அண்ட் இங்க வந்து யார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்க, ஷிகர் தவன் ஒரு 92 ரன்ஸ் அடிச்சாரு. இன்டர்நேஷனல் விக்கெட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் அந்த இங்கிலாந்து சீரீஸ் சூப்பராக போடாரு, ஒரு 3-4 எடுத்துப்பாரு. அண்ட் இங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் டாஸ் ட்ரெண்ட் வந்து ஸ்பின் அசிஸ்டன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க. பட் ஆனால் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இப்போ இல்லைனாலும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு முடிவு. ஏன்னா இங்க நீங்க சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறது. இட்ஸ் டியூ இஸ் a பிக் ஃபேக்டர். அதனால சில பேர் நீங்க எடுக்கலாம். பட் ஆனால் அகைன் சென்னையோட ட்ரெடிஷனல் விக்கெட் சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இங்க நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹஸ் வின் மோர் மேட்சஸ்.
சேசிங் வின் பண்ணிருக்காங்க இல்லன்னு சொல்ல, பட் ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நிறைய வின் பண்ணிருக்காங்க. ஆமாம். அண்ட் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ்னு வர்றப்ப சேசிங் வந்து மச் டிஃபிகல்ட், ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக. மச் டிஃபிகல்ட். எஸ். ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப க்ரூஷியல். சூப்பர் 8 குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு மேட்ச் தோத்துட்டா கூட கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹைடாக போயிடுவீங்க. ஈவன் ஆஸ்திரேலியா பேசினா கூட, ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் அவங்க இனிஷியல் மேட்சஸ்லேயே தோத்துட்டா கூட அவங்களே பெரிய ப்ரெஷரில் போயிடுவாங்க தான். ஏன்னா மேட்சஸ் ரொம்ப கம்மி. எக்ஸாக்ட்லி. அவங்க ஓடிஐ வேர்ல்ட் கப்ஸ் எல்லாம் ஒரு சில மேட்சஸ் தோத்தாலுமே சூப்பராக கம்பேக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட்டர் டோர்னமெண்ட்ஸ்ல நீங்க கஷ்டம். நம்ம அடுத்து ஸ்டேட் வைனும் நெக்ஸ்ட் வென்யூக்கு போயிடலாம். சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அசோசியேட் நேஷன்ஸ் தான் ஆடப்போம். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு டச்சிங் பண்ணிட்டு போயிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் மீட்ஸ்னது ஸ்ட்ரைட் பவுண்டரி மீட்ஸ்னது 64 மீட்டர்ஸ் தான் ஸ்கொயர், 67 மீட்டர்ஸ் தான் ஸ்ட்ரைட்டர் பவுண்டரி உங்களுக்கு. ஸோ பிச் பிஹேவியர் பத்தி பார்க்கும்போது பேட்டிங் ஸ்கோரிங் தான். பட் ஸ்ரீலங்கா ஃபன் கண்டிஷன்ஸ் அண்ட் ஏஷியன் கண்டிஷன்ஸ்னால ரிலேட்டிவ்லி ஸ்லோவர் விக்கெட்டிங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கனடா 176, லோயஸ்ட் 140. அண்ட் மோஸ்ட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் ஆஃப் ஹெச் பட்டேல் அவர் தான் அடிச்சிருக்காரு. அவருமே ஒரு அசோசியேட் நேஷன் கனடியன் பிளேயர் தான். மோஸ்ட் விக்கெட் யாரு இப்போ ரீசெண்டாக அந்த பைத்வான் ஒரு 3 எடுத்துருப்பாரு. இங்கே வந்து சிம்பிள், இங்கேயுமே டாஸ் ஜெயிச்சிங்கன்னா பேட்டிங் தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப ஸ்லோவர் பிச்சஸ். இனிமே இந்த பழைய ட்ரெடிஷனல் விக்கெட் ஒரு 2020 முன்னாடி 170, 160 விக்கெட் இது. ஸோ ஸ்ரீலங்கா பத்தி பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்லோவர் விக்கெட் தான். நம்ம அடுத்த 2 வின்னி பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியா அண்ட் பிகர் நேஷன்ஸ் அதெல்லாம் இந்த வின் தான் ஆட போறாங்க. கரெக்ட். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக பார்க்கும்போது ஈடன் கார்டன்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐகானிக் ஸ்டேடியம் தாதா அவரோட ஐகானிக் ஸ்டேடியம் அண்ட் சொல்ல வேணும். பட் ஆனால் இங்கே என்ன ஒரு மெயின் விஷயம்னா ஸ்கொயர் விக்கெட் ரொம்ப சின்ன, 68 மீட்டர்ஸ் to 70 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரைட் விக்கெட் சின்ன ஸ்ட்ரைட் ஓகே ஒரு 78 மீட்டர்ஸ் இருக்கும். இங்கே பிச் பேட்டிங் பத்தி பிச் பிஹேவியர் பத்தி சொல்ல வேணும். அவ்வளோ டியூ இருக்கும். அவுட்ஃபீல்ட்லாம் தெரிச்சுட்டு போகும். 30 யார்ட் சர்க்கிளை தாண்டிட்டா ஆல்மோஸ்ட் சர்டன் பவுண்டரி தான். சர்டன் பவுண்டரி இருக்கும். இங்கே யார் அதிக ரன் அடிச்சிருக்காங்க? ரோஹித் சர்மா, ஈடன் கார்டன் அவரோட ஃபேவரட் 174. சர்ப்ரைசிங்கா நீங்க வந்து குல்தீப் யாதவ் 9 விக்கெட் எடுத்துருக்காரு. அவர் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப சக்சஸ் பார்த்துருக்காங்க. ஒரு செஹலா இருக்கட்டும், குல்தீப்பா இருக்கட்டும், அண்டர் லைட்ஸ் இவங்க மாதிரி பிளேயர்ஸ் நிறைய சக்சீட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவோ இல்ல சில மேட்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஷுவரா ஜாம்பா, குல்தீப், வருண் சக்கரவர்த்திலாம் சக்சீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க வந்து ஓப்பனர்ஸ் எப்பயுமே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இதான் ஸோ அபிஷேக் சர்மா ஹஸ் a huge chance ஆர் அந்த சைடு பார்த்தா மிச்சல் மார்ஷ், ஜாஸ் பட்லர் நிறைய சான்ஸ். ஃபில் ஷாட் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஈடன் கார்டன்ஸ்ல ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அண்ட் பவர் பிளேக்குள்ள வந்து பால் நல்லா பேட்டுக்கு வரும். இங்க 200 ஈஸியே கிடையாது. ஏன்னா நம்ம ஐபிஎல்லே ஒரு சீசன் 2024ல பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸ் இங்கே இந்த மாதிரி ஸ்கோர்லாம் சேஸ் பண்ணாங்க. ரொம்ப இது வந்து சேசிங் டாஸ் ஜெயிச்சா மோஸ்ட்லி நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலே பார்த்துருக்கோம். T20 ஃபைனல் 2016 ஈடன் கார்டன்ஸ் ஐகானிக் ஈடன் கார்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோர் ஆனால் கடைசியில் ஜெயிச்சோம். இங்க பெரிய ஃபேக்டர் அண்ட் அவுட்ஃபீல்ட பத்தி சொல்ல வேண்டாம். இங்க டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா பவுலிங் தான் எடுக்க போறாங்க. ஸோ வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அது ஒரு தனி எக்ஸ்ட்ரீம் மாதிரி. ஒன்னு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸா இருக்கும், இல்லாட்டி கண்ணா பின்னான்னு போற மாதிரி இருக்கும். பேட்டிங்லேயே ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு சேசிங்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கப் 2023 நடந்த போது டோட்டலா டர்னிங் விக்கெட் கொடுத்தாங்க. கஷ்டமா இருந்துச்சு பேட்டிங். கஷ்டம் பேட்டிங். டேவிட் மில்லரை தவிர அவர் யாருமே ஆடல செமிஸ்ல. ரொம்ப கஷ்டம். ஜடேஜாவும் ஒரு 5-4 எடுப்பாரு. ஆமா, எனக்கு ஜடேஜா தி கிரேட்டஸ்ட் ஓடிஐ பவுலரா அந்த மேட்ச்க்கு அப்புறம் பார்க்கல. எக்ஸாக்ட்லி ஜடேஜா பார்க்கல. ஆனா இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த இப்பதான் பிஹேவ் பண்ண போகுது. மோஸ்ட்லி யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ட்ரூ விக்கெட் தான் கொடுக்க போறாங்க. T20 டாஸ் பிளே மேஜர் ஃபேக்டர். ரவுண்டை பொறுத்து டாஸ் தான். நீங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க வின் பண்ணிடுவீங்க. அதுவும் நீங்க மார்க்கெட் டீமா இருந்தா இந்தியா ஆஸ்திரேலியா தான் நான் வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு 300 போஸ்ட் பண்ணோம்னா இது வந்து ஜோக்கா இருக்கும். பட் ஆனால் சம் டீம்ஸ் இஸ் கோனா பாஸ் 270 to 80 அசட் அடிக்க போறாங்க. பட் ஆனால் அது வேர்ல்ட் கப்ல வருமா அப்படின்றது இருக்கு. பைலாட்டரல் சீரீஸ்ல ஈஸியாக அடிச்சிருவாங்க, ப்ரெஷர்ஸ் இல்லை. பட் ஆனால் வேர்ல்ட் கப்லையும் அது மாதிரி வந்துருச்சுன்னா கிரிக்கெட் ஹாஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சுங்கிறத நம்ம 100% நம்பலாம். பேட்டர்ஸ் கேம் மாறுறது தப்பு இல்லை. பட் ஆனால் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஸ்கில்லுமே வெளியே வரும். இல்லைன்னா ஸ்கில்ன்றதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து இதுதான் ரிசல்ட்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆட போகிறோம். ஏன்னா நம்ம 2021 வேர்ல்ட் கப் பார்த்தோம் துபாயில். ஈஸி யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ பவுலிங் சூஸ் பண்ணி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஈவன்லி பாஸ்ட் கேமாக வரணும்னா நீங்கள் ஒன்று மேட்ச் டைம் மாற்றணும். இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸும் போட்டுருக்கோம். மேட்ச் டைம் ப்ளீஸ் டு செக் அவுட். அண்ட் இல்லை சம்திங் ஹேஸ் டு பி சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ல இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் டிமென்ஷன்ல ஒரு 140 போடுறாருன்னா இந்த இடத்துலேருந்து ஃபீல்ட் ஷாட்லாம் டெலிவர் பண்ணும். ஸோ ஐ திங்க் கேம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு பவுலர்ஸ்க்கு. நம்ம இதை பற்றி பார்ப்போம். அடுத்த வென்யூக்கு போயிடலாம். ஒன் ஆஃப் த ஐகானிக் வென்யூஸ். இதை பற்றி பேசவே வேண்டாம். எல்லாருக்குமே தெரியும் வாங்கடே ஸ்டேடியம், மும்பை லக்கி சாம் ஸ்டேடியம். இந்த கிரவுண்ட்ல நிறைய சக்சஸ் பார்த்தவர்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி. அண்ட் ஐபிஎல்னு பார்க்கும்போது என்னன்னா ரோஹித் சர்மா பெருசா அடிக்கல. ஆனா சூரியகுமார் செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசன் என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல
ரொம்ப ரொம்ப கம்மி. 65 மீட்டர் தான் ரெண்டு ரெண்டு பக்கமுமே. பட் ஆனால் ஸ்ட்ரெயிட்ல 82 மீட்டர்ஸ். அதனாலதான் பொலாட்லாம் அடிக்கிற சிக்ஸ் எங்கேயும் போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு நம்ம இந்த டிமென்ஷன்ஸ் பத்திலாம் பேசுறோம்னா, இந்த வேர்ல்ட் கப்ல நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆடாம ஸ்கொயர்ல ஆக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸ்வீப் எல்லாம் நிறைய ஆடினாதான் அவங்களால ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு வான்கடையில் சக்ஸஸ் ரேட் இருக்கிறதுக்கு காரணம் அவர் நிறைய ஃபைன் லெக் ரீஜியன்ல, டீப் ஸ்கொயர் லெக்ல, மிட் விக்கெட்ல நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ் நிறைய ஆடுவார், ஃபிளிக்ஸ் நிறைய ஆடுவார். அதனால தான் வான்கடையில் அவருக்கு செம சக்ஸஸ் ரேட் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம எதுக்கு இதெல்லாம் பேசணும்னா, இட் ஹேஸ் அ கான்செப்ட். இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டா நிறைய நிறைய பால்ஸ் வந்து அவர் வீல் ஆடுறாருன்னு சொல்றாங்க. அது ஏன்னா அவர் ஃபார்ம்ல இல்லை. அவர் மட்டும் ஃபார்ம்ல இருந்தாருன்னா அகைன் அவர் வான்கடையிலாம் மேட்ச் நடந்துச்சுன்னா ஷூரா ஒரு 50 அடிப்பார். ஏன்னா அவருக்கு அந்த ரீஜன்ஸ் எல்லாமே அத்துப்படி. இங்க ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தவனாலே லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் எடுத்துட்டாங்க. 170 to 180 இருக்கு. அகைன் 170 180 ஈஸிலி சேசபிள். இங்க நீங்க 230 240 அடிச்சாதான் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஓரளவு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வருவீங்க. மற்றபடி கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான், வின்னிங் டோட்டல்லாம் கிடையாது. வின்னிங் டோட்டல் கிடையாது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன். பட் ஆனால் இங்க என்னன்னா அண்டர் தி லைட்ஸ் பவர் பிளே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பேஸ் அண்ட் சீம் கொஞ்சம் ரெட் சாயில் நல்லாவே இருக்கும். இப்ப இந்தியா சப்போஸ் ஆடுறாங்கன்னா பும்ரா, அர்ஷதீப் சிங்லாம் ஃபேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். அண்ட் பவுலர்ஸ் பத்தி பார்க்கும்போது இங்கேயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டுருக்காங்க. பும்ரா சொல்ல வேண்டாம், அவர் ஐபிஎல் லெஜெண்ட், அவருக்கு சூப்பரா போட்டுருக்காரு. மிச்சல் ஸ்டார் கூட இது நல்லா இருக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் ஆட போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ணில பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா தான் கீ. அண்ட் ஹர்திக் பாண்டியா இங்க ஸ்பின்னர்ஸ் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேபி ஸ்பின்னர்ஸ் பேசணும்னா ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, சாண்ட்னர் மாதிரி பவுலர்ஸ் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. 100% ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அவங்க எல்லாருமே டிஃபென்சிவா தான் இந்த பிச்சில் இருந்துட்டாங்க. ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஐ திங்க் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேஸ் மச் ரெக்கார்ட்ஸ் டு தெம். அண்ட் ரீசெண்டாக என்ன சொல்லி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நாள் கழிச்சு அதை பற்றி டச் பண்ணிடுவோம். அந்த வீடியோ இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம்னா 3rd of February ரெக்கார்ட் பண்ணுறோம். அன்னைக்கு எக்ஸில் வந்து அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. பட் நாங்களும் இதே விஷயத்தை தான் லாஸ்ட் செகண்ட் அன்னைக்கும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் அட்ரஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தோம்னா டியூ ஃபேக்டர். ஸோ எம்எஸ் தோனி என்ன சொல்கிறாருன்னா, டியூ ஃபேக்டர் தான் வந்து ஒரு கேமை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுது டாஸ்ல இருந்து. ஏன்னா அப்படிப்பட்ட கேப்டனே வந்து டியூ ஃபேக்டர் ஹேட் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு டியூ ஃபேக்டர் வந்து T20 வந்து சேஞ்ச் பண்ணுது கம்ப்ளீட்டாக. அவர் என்ன எக்ஸாம்பிள் வச்சு கோட் பண்ணியிருப்பாருன்னா, லெட்ஸே வந்து ஒரு இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியன் டீமில் வந்து அவங்க ரோல்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பேட் டே இருந்து ஆப்போனண்ட்டுக்கு ஒரு பிரில்லியன்ட் டே இருந்ததுன்னா அன்னைக்கு அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து குரூப் ஸ்டேஜஸில் வரலாம், இல்லை நாக் அவுட் ஸ்டேஜஸில் வரலாம். ஸோ வந்து இந்த டியூ ஃபேக்டர் ஒன்று மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இந்தியன் டீம் சைடில் இதுதான் ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் டீம்ஸ்ன்ற மாதிரி தோனி அட்ரஸ் பண்ணியிருந்தார். அது ஆக்சுவலாக நாங்கள் 100% அக்ரி பண்ணுறோம். அதான் இந்த மாதிரி டீம் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அண்ட் அகைன் டேஞ்சரஸ் டீம்ஸ் அவர் சொன்ன மாதிரி கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு. அவர் என்ன மேட்ச் மீட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா சொல்றேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆஃப் தி டைம் கெஸ் பண்ண கரெக்டானு தெரியல. அவர் 2016 செமிஸ் தான் அவர் மீட் பண்ணாரு. ஷூரா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது கரெக்ட். எக்ஸாக்ட்லி நான் அத நினைச்சேன். சம்ம வேர்ல்ட் கப். ஆனா 198 அடிச்சிருவாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஈஸியா வின் பண்ணலாம். போகும்போது ஜானதன் சார்லஸ் அகைன் நோ பால் அது இது போட்டு கேஷ் டிராப்ஸ். அந்த டேவே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டேவா அமைஞ்சு ஹோம் வேர்ல்ட் கப் எப்படி அதை விட்டாங்கன்னு சுத்தமா முடியாது. எமோஷனா இருக்கும். பட் ஆனால் பார்க்கும்போது எனக்கு ஷூரா அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அவருமே அதை சொல்லுவார் நினைக்கிறேன். ஏன்னா செம்ம வேர்ல்ட் கப், செம்ம கேம்பெயின். அது முன்னாடி இருந்து இந்தியா அந்த மாதிரி வின் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா எவ்ரி ஒன் லைக் நம்ம திரும்ப கப் இஸ் கமிங் 2000 கப்லாம் நினைச்சு 7 கப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம். எஸ், நம்ம பாகிஸ்தான் டீம் பத்தி ஒரு பார்த்தலாம். கான்ட்ரவர்சி இல்லாம பாகிஸ்தான்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜோக் லிட்டரா ஜோக். அவங்க வந்து இந்தியா கூட ஆடுற மேட்சை மட்டும் பாய்காட் பண்ணி சொல்லி கேட்டுருக்காங்க. இட்ஸ் லைக் வேர்ஸ்ட். ஏன்னா நீங்க வந்து ஐசிசியில இருந்து ஒரு வேர்டிக்டே விட்டாச்சு. அண்ட் அகைன் அதுக்கப்புறம் ஓட்டிங் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் கூட அப்புறம் நிறைய ப்ராப்ளம் நடக்குது. அவங்க வித்ட்ரா பண்ணதா இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இவங்க திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் குட் ஃபார் தி கேம். ஏன்னா இந்த டீமுமே இந்த மாதிரி மார்க்கி ஈவெண்ட்ஸ்ல மட்டும் ஆடுறாங்க. அதை வச்சுதான் they are having crores and crores of money in terms of broadcasting and in the stadium also. இவங்க இந்தியான்னு நினைச்சிட்டு என்னென்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவங்க வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐசிசி வந்து செக்யூரிட்டி ரீசன் இந்தியா மாதிரி எங்கேயுமே சூப்பரா தருது. ஐ திங்க் இந்தியா ஹாஸ்பிட்டாலிட்டினாலே இந்தியா தான். ஐசிசி வந்துட்டாரு. இந்தியா இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்க செக்யூரிட்டி பத்தி நீங்க கவலையே பார்த்தாரு. ஏன் இது ஒரு பாயிண்டா கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்குமா தெரியல. பட் 2 years பேன் இருக்கும். யார் கூட ஆட முடியாது. அவங்களால ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஐசிசி ஹோஸ்ட் பண்ண முடியாது. அவங்க கிரவுண்ட் பிஎஸ்எல் அது லீக், அந்த ஒரு லீக் அதை அவங்களால நடத்த முடியாது. ஆஃப் கோர்ஸ் அந்த லீக் அதை விட WPL, TNPL அப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற டொமஸ்டிக் லீக்ஸ் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. இனிமே அவங்களோட ஒரு கிரேட் பிஎஸ்எல் அவங்க ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியால அப்புறம் சொல்லுவாங்க இந்த லீக் தான் லீக்.
அதாவது ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, இங்க ஐபிஎல் கமெண்டேட்டர் பண்றவங்க தான் அங்க வந்து மேட்ச் ஆடுவாங்க. கரெக்ட். அந்த அந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா 2 years பேன் இருக்கும். அண்ட் அந்த காம்பன்சேஷன் ஃபீ சம்திங் ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஸ்டேடியம் இது அவங்க பே பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்களால திரும்ப கிரிக்கெட்ல வர முடியும். அண்ட் அவங்க இருக்கிற எக்கனாமிக் ஸ்டேட் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. ஜஸ்ட் அவங்க அண்ட் அகைன் அவங்க பண்றது எல்லாமே அவங்க பிளேஸ்க்கு தான் பேக் ஃபேர் ஆகும். ஏன்னா வரவுமா வரமாட்டோமா அந்த ஒரு சுவிட்ச் ஆன் அந்த இதுலேயே இருப்பாங்க. அகைன் ஒரு தப்பான விஷயம் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் தான் ஒன் சைட் அஃபேரா போயிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இஸ் நோ மோர் கிரிக்கெட்டிங் ரைவல்ரி. ஒரு 10 கேஸ் போன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இதாயிடும், அவ்வளவுதான் ஹைப் ஆயிடும். நாங்க தான் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அப்பா அவங்க பண்ற ஹைப் இருக்கு இன்னும் அதான் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அந்த 152 for 0 ஒரு கமெண்ட் போடுவாங்க. இல்லனா 2017 நாங்க ஜெயிச்சோம். அதெல்லாம் நடந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்ட். அகைன் இவங்க பத்தி பேசுறது நம்ம போதும். நம்ம ப்ராபபிள் சூப்பர் 8 க்கு போயிடலாம். உங்களோட சூப்பர் 8 லாஸ்ட் செக்மெண்ட். எஸ் வீடியோ லாஸ்ட். சேனா கண்ட்ரிஸ் தான் ஈஸியா சொல்லிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்தியா வருவாங்க அண்ட் பாகிஸ்தான் வருவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. சூப்பர் 8 தான். மேபி ஆப்கானிஸ்தான் ஆர் ஒரு சம் நேஷன்ஸ் வரலாம். ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் ஆப்கானிஸ்தான் இது ரெண்டுத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸை விட ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதான் உன்னோட சூப்பர் 8 அப்படியே சொன்னீங்கன்னா. ஸோ நீ ஃபர்ஸ்ட் உன்னோட சூப்பர் 8 சொல்ல நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். சேம் தான். சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இந்தியா அண்ட் அந்த அதர் 2 நேஷன்ஸ் என்னன்னா ஸ்ரீலங்கா அண்ட் ஒரு ஆப்கானிஸ்தான் ஆர் ஒரு நேஷன் மட்டும் மிஸ் பண்றேன். ஐ திங்க் அது மட்டும். ஸோ தான் ஆஸ்திரேலியா, செனா கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா. ஸோ 5 முடிஞ்சிருக்கு. 6ல வந்து ஸ்ரீலங்கா, 7ல ஆப்கானிஸ்தான், 8 மேபி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் இல்ல ஆர் பாகிஸ்தான் போகும். பேசா பாகிஸ்தான் வந்து அந்த ஃபார்மேட் அவங்களுக்கு ஈஸியான ஃபார்மேட் அதெல்லாம் வந்துடும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் நினைச்சா அதே கேன், ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி தெரியல. கரெக்ட் தான். ஒரு அவுட் சைட் சான்ஸ் மற்ற அசோசியேட் நேஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னு என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு நெதர்லாந்து ஒரு 1% சான்ஸ் நான் யாருக்கு கொடுப்பேன்னா யூஎஸ்ஏ கொடுப்பேன் ஆர் நெதர்லாண்டிங்கன்னா. இவங்க தான் போன T20 வேர்ல்ட் கப்ல நெதர்லாந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்த டஃப்னஸும் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் கொடுத்த ஒரு டிஃபிகல்ட்டியும் யாருமே கொடுக்கல. ஸோ இவங்க நினைச்சா தே கேன் சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த மாதிரி தான் ஆப்கானிஸ்தானும் ஒரு 10 years பேக் பண்ணாங்க. பட் யூஎஸ்ஏ வந்து இந்த சீசன் கஷ்டம் தான். ஏன்னா லாஸ்ட் வந்து அவங்க யூஎஸ்ஏ அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ்லேயே ஆடினாங்க. அங்கே யூஎஸ்ஏல ஆடுற எந்த பிளேயர்ஸுமே இந்தியன் கண்டிஷன்ஸில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றப்ப அவங்க எப்படி ஆடுவாங்க? It's a funny game. Wait பண்ணி பார்ப்போம். I think the video is going to end. Thank you guys. Keep on supporting. ஒன் மந்த்தாக வந்து நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான ரிசல்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் சடனாக சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோத் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் நாங்கள் சீக்கிரமாகவே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட பேசிக் ஐடியாவே வந்து கிரிக்கெட்டை வந்து ராவாக அன்பயாஸ்டாக கவர் பண்ணுன்றது தான். ஸோ அதுதான் எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். நாங்கள் காலேஜ் டேஸ்ல பேசுவோம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஐ திங்க் மோர் ரொம்ப டெக்னிக்கலாகவும் போயிட்டு நாங்கள் அப்பெல்லாம் போர் அடிக்க மாட்டோம். நாங்கள் ஒன்றும் பெரிய லெவல் கிரிக்கெட்லாம் ஆடினது. ஸோ ஜஸ்ட் ஹேவிங் லிட்டில் மோர் டீட்டெயில் கான்வர்சேஷன், அவ்வளோதான். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னன்னாலும் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டு இம்ப்ரூவ் இட். அண்ட் அஸ்வினி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். நம்ம T20 வேர்ல்ட் கப் போயிட்டோம் இந்த வருஷம். பார்ப்போம் என்ன நடக்குது. அந்த வேர்ல்ட் கப்பும் நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் நாங்கள் அதோட ஹை பாயிண்ட்ஸ், ஹைலைட்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். Stay tuned until then. Yes, thank you guys. Thank you. Supporting and subscribe.